இந்த உலகத்தில் 24 மணித்தியாலமும் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் எது என்று பார்த்தால் அது அதான் தான். அருமையானவர்களே, பாங்கு என்று நாங்கள் சொல்வோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மஸ்ஜிதுகளில் அதான்கள் ஒரே சந்தர்ப்பத்திலும் இதே போல வேறு வேறு நேரங்களிலும் ஒழித்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரங்களை கணிப்பிட்டு பார்க்கும் பொழுது 24 மணித்தியாலங்களும் அதான் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒழித்து கொண்டு தான் இருக்கிறது. இதுதான் ஷிஆருல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய முக்கியமான அடையாள சின்னம் என்று கருதப்படுகிறது. இந்த அதான் உருவான வரலாறு என்ன, யார் இந்த அதானை முதலாவதாக சொன்னது, இந்த அதான் எப்படி உருப்பெற்றது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்று உலகத்தில் 24 மணித்தியாலங்களும் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று பார்த்தால் அது அதான் தான். அருமையானவர்களே, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த அதானுடைய வார்த்தைகள் தான் முழு உலகத்திலும் தொடர்ந்து 24 மணித்தியாலங்களும் ஒழித்து கொண்டிருக்கின்றன. முழு உலகத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் 24 மணித்தியாலங்களும் மாறி மாறி இந்த அதான் ஒலித்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய பேர் மேலோங்கி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த அசானுக்கு ஷிஆருல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய அடையாள சின்னம் என்று கூறுவார்கள். இந்த அசான் இன்று 24 மணித்தியாலங்களும் லட்சக்கணக்கான மஸ்ஜிதுகளின் மூலமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த அசான் எப்படி உருப்பெற்றது, இந்த அசான் உருவான வரலாறு என்ன, தற்பொழுது ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அசான்களுடைய பூர்த்தியான நன்மை யாரை போய் சேரும் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாமா இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய சீரா அன்-நபவியாவிலே இதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இந்த விடயத்தை அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் பிதாயா வன்னிஹாயா என்ற தங்களுடைய சரித்திர நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் உருப்பெற்ற பொழுது, அதாவது ஜகாத் கடமையானதற்கு பிறகு, தொழுகை கடமையானதற்கு பிறகு, இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு ஹலால் ஹராம் எல்லாம் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்தார்கள், இந்த தொழுகைக்காக வேண்டி மக்களை நாங்கள் ஒன்று திரட்ட வேண்டும், இதற்கு ஏதாவது ஒரு முறையை நாங்கள் கையாள வேண்டும். அந்த முறையை பார்த்து தொழுகையுடைய நேரம் நெருங்கிவிட்டது, நேரம் உண்டாகிவிட்டது என்று மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் மஸ்ஜிதுக்குள்ளால் தொழுவதற்காக வேண்டி வருவார்கள். இதற்கு ஏதாவது ஒரு முறையை நாங்கள் கையாள வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன யோசனை செய்தார்கள் என்று சொன்னால், யூதர்களுடைய ஊதுகுழலை போல நாங்களும் ஊதுகுழலை தயார் செய்து தொழுகையுடைய நேரம் நெருங்கும் பொழுது அந்த ஊதுகுழலின் மூலமாக நாங்கள் சப்தத்தை உண்டாக்குவோம். இந்த சப்தத்தை மக்கள் அறிந்தவுடன் தொழுகையுடைய நேரம் நெருங்கிவிட்டது, ஆகிவிட்டது என்று சொல்லி எல்லோருமே மஸ்ஜிதுக்கு வர ஆரம்பிப்பார்கள் என்ற ஒரு யோசனை நபி அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனாலும் இது யூதர்களுடைய வழிமுறை என்ற காரணத்தினால் சும்மா கரிஹு, நபி அவர்கள் அதை வெறுத்து விட்டுவிட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு மணியை தயார் செய்து தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டதும் அந்த மணியின் மூலமாக சப்தத்தை எழுப்பினால் அந்த சப்தத்தை கேட்ட முஸ்லிம்கள் மஸ்ஜிதுக்குள்ளால் தொழுவதற்காக வேண்டி ஒன்று திரள்வார்கள் என்ற யோசனை நபி அவர்களுக்கு வந்தது. சும்மா கரிஹு, ஆனாலும் அது சரியாக நபி அவர்களுக்கு படவில்லை. அதையும் வெறுத்து அந்த யோசனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் சஹாபாக்களும் யோசனையிலே ஆழ்ந்தார்கள், இதற்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கிறதா என்று சொல்லி. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அப்துல்லா பின் ஸைத் பின் ஸஅலபா பின் அப்தி ரப்பிஹி என்ற சஹாபி இரவிலே ஒரு கனவை காணுகிறார். மறுநாள் காலையை அடைந்ததும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு நான் ஒரு கனவை கண்டேன். மர்ரபி ரஜுலுன் வ அலைஹி ஸௌபானி அக்தரான், கனவிலே ஒரு மனிதர் என்னை கடந்து செல்கிறார். அவர் 2 பச்சை நிற ஆடைகளை அணிந்திருக்கிறார். அவருடைய கையிலே ஒரு மணி இருந்தது. யா அப்துல்லாஹ் அத்தபிஉ ஹாதன் நாகூஸ், அந்த மனிதரை பார்த்து நான், அல்லாஹ்வுடைய அடியாரே, இந்த மணியை நீங்கள் விற்பீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், வமா தஸ்னஉ பிஹி, இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொன்னதும், நதுஉ பிஹி இலா ஸலா, இந்த மணியின் மூலமாக நாங்கள் தொழுகைக்காக வேண்டி மக்களை அழைப்போம் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள், அலா அதுல்லுக அலா கைரி மின் ஸாலிக், இதைவிட மிக சிறந்த ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று அந்த மனிதர் சொன்னதும் நான் சரி என்று சொன்னேன். அவர் கனவிலே, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு
அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகளை எனக்கு கற்றுத் தந்தார் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னதும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்து இந்த கனவு உண்மையான கனவு தான் என்று சொல்லி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நீங்கள் சென்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீங்கள் கண்ட கனவுடைய அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், அவர் அதானை சப்தமாக கூறுவார், ஏனென்று சொன்னால் அவருடைய குரல் வளம் மிகவும் அழகானது என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஸைத் பின் ஸஅலபா பின் அப்தி ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவிலே எந்த வார்த்தைகள் அறிவித்து கொடுக்கப்பட்டதோ அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றாக ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்ல அவர்கள் சப்தமாக அந்த வார்த்தைகளின் மூலமாக அழைக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் அதான் உருவான வரலாறு. அருமையானவர்களே, எப்பொழுது இந்த வார்த்தைகளை ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களோ ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே இருந்தவாறு இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஓடோடி நபி அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வந்தார்கள். தாங்கள் போர்த்திருந்த அந்த போர்வை கீழே விழும் அளவுக்கு வேகமாக ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், இதே வார்த்தைகள் நேற்று என்னுடைய கனவிலும் சொல்லப்பட்டன என்று சொன்னதும், ஃபலில்லாஹில் ஹம்த், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹ்வை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்தார்கள். இதுதான் அதான் உருவான வரலாறு. அருமையானவர்களே, இந்த அதானுடைய வார்த்தைகளை முதலாவதாக கனவிலே கண்டது அப்துல்லா பின் ஸைத் பின் ஸஅலபா பின் அப்தி ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இந்த காலத்தில் இதுவரைக்கும் இதற்கு பின்னால் உலகத்தில் எங்கெல்லாம் அதான் ஒலிக்கப்படுமோ அந்த அதானுடைய நன்மைகளில் இருந்து ஒரு பங்கு அப்துல்லா பின் ஸைத் பின் ஸஅலபா பின் அப்தி ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபருக்கு போய்கொண்டு தான் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த அடிப்படையில் அதான் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு தொழுகையுடைய நேரம் வந்ததும் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையின் மூலமாக சப்தமாக அழைப்பார்கள். மக்கள் அனைவரும் மஸ்ஜிதுக்கு ஒன்று திரள்வார்கள். மஸ்ஜிதுக்குள்ளால் ஒன்று திரண்டதற்கு பிறகு அந்த தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட வேண்டும். அந்த இகாமத்துடைய வார்த்தைகள் எப்படி உருவானது என்று பார்த்தால் அபூதாவுதுடைய ரிவாயத் வருது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீங்கள் இகாமத்துடைய சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தையை கூறுங்கள் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், கத் காமத்துஸ் ஸலாஹ், கத் காமத்துஸ் ஸலாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தைகளை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்க அதற்கு பிறகு இந்த வார்த்தைகளின் மூலமாக ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத் சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று வரை இகாமத் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் சொன்ன இந்த வார்த்தைகள் அபூதாவுதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்பது 2 தடவை, அதற்கு பிறகு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ் என்ற 4 வார்த்தைகள் ஒவ்வொரு தடவை, அதற்கு பிறகு கத் காமத்திஸ் ஸலாஹ் என்பது 2 தடவை, அதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்பது 2 தடவை, கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு தடவையுடன் இந்த இகாமத்துடைய வார்த்தைகள் முடிகின்றன. இது அபூதாவுதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுபஹுடைய அதானை எடுத்துக்கொண்டால் சுபஹுடைய அதான்ல ஒரு வார்த்தை மேலதிகமாக வருகிறது. அஸ்ஸலாத்து ഖൈറുம் மினன் நௌம், தொழுகை என்பது தூக்கத்தை விட மிகச் சிறந்தது என்று 2 தடவை அதானிலே சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையும் கனவிலே சொல்லப்பட்டதா என்று பார்த்தால் அல்லாமா ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் அல் பிதாயா வன் நிஹாயாவுல தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான், அதாவது சுபஹுடைய சந்தர்ப்பத்தில் அதான் சொல்லும் பொழுது அவர்களே அஸ்ஸலாத்து ഖൈറുம் மினன் நௌம் என்ற வார்த்தையை 2 தடவை சொன்னார்கள். ஆனால் ஃபஅகர்ரஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னீர்கள் என்று பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, இனிமேல் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று நபி அவங்க சொல்லல, மாற்றமாக அந்த வார்த்தைகளை நபி அவர்கள் அங்கீகரித்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு சுபஹுடைய அதானில் அஸ்ஸலாத்து ഖൈറുம் மினன் நௌம் என்ற வார்த்தைகளும் சேர்க்கப்பட்டது. அருமையானவர்களே, இந்த அதானுடைய வார்த்தைகள் இருக்கிறதே, இது ஷைத்தானுக்கு ஜீரணிக்க முடியாத வார்த்தைகள். ஏனென்று சொன்னால் தெளிவாக ஹதீஸ்களில் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதான் சொல்லும் பொழுது ஷைத்தான் அவன் காற்றை வெளியேற்றியவனாக பல மைல் தூரம் ஓடிவிடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் சொன்னார்கள். இதே போல அதான் சொல்லக்கூடிய முஅத்தின்களுக்கும் ஆச்சரியமான நன்மைகள் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஅத்தினூன அத்வலுன் நாஸி அஅனாகன் யௌமல் கியாமா, முஅத்தின்கள் கியாமத்துடைய நாளிலே கழுத்து நீண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். கழுத்து நீண்டவர்கள் என்று சொன்னால் நீளமாக இருக்காத அருமையானவர்களே. இதற்கு என்ன விளக்கம் சொல்லப்படுகிறது என்றால், மறுமையுடைய நாளிலே அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இந்த அதான் சொல்லக்கூடிய முஅத்தின்கள் இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு மாஜா, திர்மிதி, அபூ தாவூதுடைய ரிவாயத் வருது. அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸ்ஸன சபஅ சினீன் முஹ்தஸிபன், நன்மையை எதிர்பார்த்து யார் 7 வருடங்கள் அதான் சொல்கிறாரோ, குதிப லஹு பராஅத்து மினன்னார், நரகத்தை விட்டு வெளியேறக்கூடிய அந்த உறுதி பத்திரம் அவருக்கு எழுதப்பட்டு விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல முஸ்தத்ரக் ஹாக்கிமுடைய ரிவாயத் வருகிறது. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யார் 12 வருடங்கள் அதான் சொல்கிறாரோ, வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். இதே போல அவர் ஒவ்வொரு தடவை அதான் சொல்லும் பொழுதும் அந்த அதானுக்கு 60 நன்மைகளும், ஒவ்வொரு தடவை இகாமத் சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு தடவை இகாமத்துக்கு 30 நன்மைகளும் எழுதப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். புகாரியுடைய ரிவாயத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸ்மஉ மதா ஸௌத்தில் முஅத்தினி ஜின்னு வலா இன்சுன் வலா ஷைஉன், முஅத்தின் அதான் சொல்லக்கூடிய அந்த சப்தத்தை எந்த மனிதர்கள், எந்த ஜின்கள், எந்த விடயம், அதாவது மரமாக இருக்கலாம், செடி கொடியாக இருக்கலாம், யாரெல்லாம் கேட்கிறதோ, இல்லா ஷஹித லஹு யௌமல் கியாமா, அந்த முஅத்தினுக்காக வேண்டி அந்த அனைத்து பொருட்களும் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே போல திர்மிதியுடைய ரிவாயத் வருது. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் அலா குஸ்பானில் மிஸ்கி யௌமல் கியாமா, 3 பேர் நாளை மறுமையுடைய நாளிலே கஸ்தூரி மேடைகளிலே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அதிலே ஒருவர் ரஜுலுன் யுனாதி பிஸ்ஸலவாத்தில் ஹம்ஸி ஃபீ குல்லி யௌமின் வலைலா, ஒவ்வொரு நாள் இரவு பகலாக 5 நேர தொழுகைகளுக்காக வேண்டி அதான் சொன்ன முஅத்தின் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அளவுக்கு ஆச்சரியமான சிறப்புகள் அதான் சொல்லக்கூடிய முஅத்தினுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அதான் என்பது இஸ்லாத்துடைய முக்கியமான ஒரு அடையாள சின்னம். குழந்தை பிறந்தாலும் ஆரம்பமாக வலது காதிலே அதானும் இடது காதிலே இகாமத்தும் சொல்லப்படுகிறது. அதற்கு முக்கியமான ஒரு காரணத்தை மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆரம்பமாக குழந்தையுடைய காதிலே அதானும் இகாமத்தும் சொல்லப்படும் பொழுது அந்த குழந்தைக்கு அல்லாஹுடைய மகத்துவம் விளங்க வருகிறது. இதே போல ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். ஆகவே அதான் என்பது தெய்வீக வார்த்தை. இந்த அதான் எப்படி உருவாக்கப்பட்டது என்ற வரலாறை நாங்கள் தெளிவாக அறிந்தோம். ஆகவே இப்படியாப்பட்ட இஸ்லாத்துடைய வரலாறுகளை அறிந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.